செல்வம் பெருக, அதாவது எப்படின்னா அது வீட்லேயும் சரி தொழில் ஸ்தாபனத்துலேயும் சரி இந்த ஐஸ்வர்யம் லக்ஷ்மி கடாட்சம் இதை வந்து எப்பயுமே நம்ம இடத்துல தக்க வச்சுக்கிறதுக்கான ஒரு சிறப்பான ஒரு வழி அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பச்சை கற்பூர தீபம். அதாவது என்னென்னா ஜென்ரலாக அந்த பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியை வந்து க்ரியேட் பண்ணும். உதாரணத்துக்கு இந்த பச்சை கற்பூரத்தை பொடி பண்ணி சாதாரண நம்ம வீட்டில் தீபம் ஏற்றுவோம் இல்லையா, அந்த தீபத்தில் வந்து தீப எண்ணெயில் இந்த பச்சை கற்பூரத்தை டைல்யூட் பண்ணி தீபம் ஏற்றுறது மூலமாக வீட்டுக்குள்ளே வரும்பொழுதே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு விஷயத்தை வந்து ஹேர் பண்ண முடியும். ஒரு பாசிட்டிவிட்டி ஃபீல் கொடுக்கும். நம்ம எங்கே சுற்றிட்டு நம்ம வீட்டுக்குள்ளே வந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு ஐஸ்வர்யமும் லக்ஷ்மி கடாட்சத்தையும் நம்ம வந்து ரியலைஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தீபம் ஏற்றுறதன் மூலமாக உள்ள பலன் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சோர்வான ஒரு விஷயத்துக்கு பிரைட்டான ஒரு கான்செப்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த பச்சை கற்பூர தீபம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப விசேஷமாக செயல்படும். ஸோ அப்படி இருக்கிறதுனால நம்மளுடைய வழிபாடு முறைகளில் இப்போ அந்த பச்சை கற்பூர தீபத்தை ஏற்றி வச்சுட்டு உங்களுக்குன்னு இஷ்ட தெய்வமான தெய்வத்தை வந்து வணங்கணும். ஸோ அதாவது பிரார்த்தனை வெல்லும் அப்படிங்கிறதுல வந்து ஊர்ஜிதமாக இருக்கும். நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் எந்த கோவிலில் நீங்கள் போய் கேட்கும்போதும் அது நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கிறதுல வந்து எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. அப்படிப்பட்ட விஷயத்தில் உங்களுக்குன்னு இஷ்டமாக இருக்கக்கூடிய தெய்வத்தினுடைய துதிகள், அதுக்குன்னு ஏதாவது ஒரு மந்திரங்கள் பாடல்கள் வடிவில் இருக்கும். அதை நீங்கள் வந்து மனசுக்குள்ளே உச்சரிச்சுட்டு அந்த விபூதியை வந்து நெத்தியில் இட்டுக்கும்போது ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியை உணர முடியும். உதாரணத்துக்கு வந்து இப்போ முருக பக்தர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ திருச்செந்தூர் முருகனை நீங்கள் வணங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தனென்று சொல்ல கலங்குமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீறு அணிவார்க்கு மேவ வாராதே வினை அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. ஸோ இந்த வாசகத்தை நம்ம மனசுக்குள்ளே சும்மா சாதாரண தமிழ் மந்திரம் தான், எளிமையான முறையில் மனசில் பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த விபூதி வைக்கிறதன் மூலமாக அது ஒரு பெரிய பாசிட்டிவிட்டியை நமக்கு கொடுத்துரும். ஏதோ ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும், எவ்வளோ பெரிய விஷயம் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணி வரக்கூடிய ஆற்றலை நிச்சயமாக நமக்கு கொடுக்கும். ஸோ அப்படிப்பட்ட விஷயத்தில் நம்மளுடைய குழப்பம் தீர்ந்தாலே தெளிவான சிந்தனையில் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நம்ம பயணிக்கும் போது ஐஸ்வர்யம், காசு, பணம், நகை நட்டு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக தனம் தானியத்திலேருந்து எல்லாமே வந்து சேரும். ஸோ அப்போ வந்து நெகட்டிவ் அழித்தாலே போதும். அதுக்கு பாசிட்டிவிட்டியை கொண்டு வர்றதுக்கு இந்த பச்சை கற்பூர தீபத்தோடு சேர்த்து நீங்கள் உங்களுடைய வழிபாடு முறைகளையும் உள்ளே கொண்டு வரும்போது அது மிகப்பெரிய பாசிட்டிவிட்டியை கொண்டு வரும். இந்த 2025 இந்த விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இது ஒரு சீக்ரெட்டான உங்களுடைய வளர்ச்சிக்கு உதவும்.